Hi students, welcome to IK Academy. It's Tilak. இந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், பிசி எக்ஸாம் ஆகட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, உங்களால கடைசி வரைக்கும் கிளியர் பண்ணவே முடியாது. அப்ப இந்த விஷயத்த மாத்தணும், ரொம்ப சீக்கிரமாவே மாத்தணும். ஓகே, அது என்ன அப்படிங்கறத வீடியோல சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ற எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதான் சொல்ல போறேன். தெரிஞ்சவங்க வீடியோ கொஞ்சம் கடைசி பாருங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல். இப்போ எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணா, பிசிக்கு ஜாயின் பண்ணா, ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணா, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணா, பிசிக்கு ஜாயின் பண்ணா, ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணா, ஆஃப்லைன் டெஸ்ட் எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணா, பிசிக்கு ஜாயின் பண்ணா, ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணா, ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் நீங்க எஸ்ஐபிசி எப்படி ஜாயின் பண்ணாலும் வித்தவுட் பிசிக்கல்னா ஃபீஸ் 10,000, வித் பிசிக்கல்னா ஃபீஸ் 12,000. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் புக்கா வாங்கினா 999, PDF வாங்கிட்டீங்கன்னா 599. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டீடைல் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அகாடமில கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க. கரெக்டா, எல்லாருமே டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ நானும் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் எழுதுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கொஸ்டின் ஒரு டெஸ்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோம். ஒரு 90 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அதை அப்படியே விட்டுருவோம். இல்லைன்னா அதுக்கும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவோம்னா, இந்த 10 கொஸ்டின் தப்பாச்சுல அதை மட்டும் தான் பார்ப்போம். ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு என் மேல நம்பிக்கையே கிடையாது, நான் என்னைய நம்பவே மாட்டேன், நான் ஒரு முட்டாள் தான் என்னை நினைப்பேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, அந்த 90 கொஸ்டின் கரெக்ட் ஆனேன் தெரியுமா, அதை கூட நான் எப்படி கரெக்ட் ஆனேன் அப்படின்னு நான் பார்ப்பேன். என்னைய நான் நம்ப மாட்டேன். நீ ஒரு கொஸ்டின் கூட கரெக்ட் ஆக மாட்டேன், உன்னால எப்படி 90 கொஸ்டின் கரெக்ட் ஆக முடிஞ்சிச்சுன்னு நான் பார்ப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆச்சுன்னா அது சும்மா கரெக்டா இருக்காது, அதுக்கு ஒரு வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணியிருப்பேன், அதை நான் வளர்த்துக்குவேன். ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பேன், அந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷனை நான் குறைச்சிப்பேன். பாசிட்டிவ் அதிகப்படுத்திக்கணும், நெகட்டிவ் குறைச்சிக்கணும். இதை ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ணா பத்தாது, நீங்க எழுத போற எல்லா டெஸ்ட்டுக்கும் பண்ணணும். கரெக்டா, அது எஸ்ஐ இருந்தாலும், பிசியா இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும், என்னவா இருந்தாலும் நான் சொல்றேன், செல்ஃப் அனாலிசிஸ் முக்கியம். ஓகேவா, ஒரு டெஸ்ட்டை முடிச்சோன்னே அப்படியே அதை தூக்கி போட்டு போயிடக்கூடாது. சரிங்களா, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டெஸ்ட் உட்காந்து எழுதுனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் அதை அனாலிசிஸ் பண்ணணும். செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஒரு கேட்கறேன். இப்போ 100 கொஸ்டின் ஒரு 90 கொஸ்டின் கரெக்டா ஆயிடுறீங்க. அந்த 90 கொஸ்டின் ஒரு பர்டிகுலர் சிலபஸ்ல இருந்தா கேள்வி வந்திருக்கும். கரெக்டா, அந்த சிலபஸ்ல எப்படி கேள்வி கேட்டா நீங்க அடிச்சிருவீங்களா? கிடையாது. ஓகே, ஏதோ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சனால நான் அந்த விஷயத்த டெஸ்ட்ல கரெக்டா பண்ணிட்டேன். கரெக்டா, அத எல்லாத்துலயுமே என்னால கரெக்டா பண்ணிட முடியுமானா கிடையாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆச்சுன்னா அந்த கொஸ்டின் எப்படி கரெக்ட் ஆச்சு, அதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணணும். ஓகே, அதை வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, கிரிக்கெட்லயே கூட அப்படிதான். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு மேட்ச் ஒழுங்கா விளையாடல அப்படின்னா அடுத்தவங்க அது என்னன்னு பார்ப்பாங்க. ஓகேவா, செஞ்சுரி அடிச்சா ஜாலியா விட்டுருவாங்க. அந்த செஞ்சுரி அடிச்சாலுமே கூட அதை அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை வளர்த்துக்கணும். ஓகே, அப்ப ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆச்சுன்னா அது ஏன் கரெக்ட் ஆச்சு, ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா அது ஏன் தப்பாச்சுங்கிற அனாலிசிஸ் நமக்கு வேணும். ஓகேவா, அதனால நீங்க டெஸ்ட்ல எடுக்கிற மார்க் 70, 80, 90, 95, 99, ஏன் 100 எடுத்தாலும் சரிங்க, ஒரு டெஸ்ட்ல ஒரு எல்லா கொஸ்டினும் நீங்க கரெக்ட் ஆனாலுமே கூட நீங்க உங்களை நம்ப கூடாது. நீங்க வந்து வெல்வெஸ்ட் கிடையாது, நீங்க பிரில்லியன்ட் கிடையாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா, கண்டிப்பா உங்க மேல நீங்க தப்ப கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், அந்த தப்ப சரி பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே நம்ம 100% சரியா இருக்க மாட்டோம். இப்படி யோசிச்சாதான் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்பதான் நீங்க நிறைய விஷயத்த கத்துப்பீங்க. நீங்க எப்ப நமக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி உட்காருறீங்களோ அப்ப ப்ரிப்பரேஷன் விட்டுருவோம். ஓகே, எப்ப நமக்கு எதுவுமே தெரியலன்னு இருக்கோமோ அப்பதான் நம்மளால தொடர்ந்து ஏதாவது புது விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் அகைன் நான் சொல்றேன், ஒரு டெஸ்ட்ல நீங்க 100 கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அந்த 100 கொஸ்டினை நான் எப்ப எப்படி எந்த டைம்ல கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு அதை ப்ரிப்பேரும் பண்ணிடணும். ஓகேவா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. இப்ப நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஏல மொத்தமா 7000 கொஸ்டின் கொடுப்போம். அந்த 7000 கொஸ்டினை நீங்க படிச்சிட்டாலே போதும். அப்ப டெஸ்ட் எழுதணும், அந்த டெஸ்ட்டுக்கான இதை பார்க்கணும், சேம் டைம் எந்த அகாடமில நீங்க டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் சரி அவங்க ஒரு ஆன்சர் கீ உங்களுக்கு கொடுப்பாங்க. கரெக்டா, அந்த ஆன்சர் கீயை ஜஸ்ட் பார்க்காம அதுக்கான ஆன்சரை நீங்க புக்ல தேடணும். நான் சொல்றேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா தப்பான கொஸ்டினுக்கு மட்டும் தான் அதை பண்ணுவோம். இனிமேட்டுக்கு எல்லா கொஸ்டினுக்குமே அதை பண்ணுங்க. கரெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் புத்தர்கள் ஒரு டெஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் கரெக்டா ஆயிட்டீங்க. அப்ப புத்தர்கள் எப்படி கேட்டாலும் கரெக்ட் ஆயிடுவீங்களா? இல்ல, நீங்க இல்லன்னு தான் நினைக்கணும். அப்பதான் அடுத்த டெஸ்ட்ல ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல ஸ்கோர் பண்ண முடியும். அப்பதான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இங்க டெஸ்ட்ல 100க்கு 100 எடுக்கிறது பிரச்சனை
இல்ல, எக்ஸாம்ல நம்ம 200 180 140 130 எடுக்கணும். அதுக்கு இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்ப டெஸ்ட் போட்டு பார்க்கறது அவசியம். அதை விட அவசியம் அதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, எனக்கு அது நம்பிக்கை இல்லை. டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்றவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, ஸோ அதான் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் டெஸ்ட் போடுறோம்னா அது முக்கியமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸ் பண்ண போறோம் பாருங்க, ஒரு 5 மணி நேரம், அதுதான் முக்கியம். இதை பண்றது கஷ்டம் தான், ஓகேவா? ஒரு மாதிரி ஃபயர் ஆகி ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் பண்ணுவோம், 3ஆவது டெஸ்ட் வராது, என்னடா இதை திரும்ப பார்த்துக்கிட்டேன்னா தோணும். ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்ற விஷயம் ஆல்ரெடி சிலபஸ்லாம் படிச்சு முடிச்சு வச்சிருக்கவங்களுக்கு பக்கவா கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? இதை படிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-3 தவறுகளுக்கு அப்புறம் திருத்திக்காம அடிக்கிற அடியே சரியா இருக்கும். ஓகே, சிலமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா அப்படியே சேனலை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா நம்ம உங்களை பக்கவா கைட் பண்ணிடுவோம். ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.